எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 13 ஏப்ரல் 2021 நாளுக்கானது. அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13 ஏப்ரல் 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சரியான விடை சுசில் சந்திரா. சுசில் சந்திரா. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையராக சுசில் சந்திரா 13 ஏப்ரல் 2021 பொறுப்பேற்றார்? இந்தியாவின் எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையராக சுசில் சந்திரா 13 ஏப்ரல் 2021 பொறுப்பேற்றார்? இதுக்கு சரியான விடை 24வது. இவர் 2022 ஆண்டு மே 14 வரை தலைமை தேர்தல் ஆணையராக பணியாற்றுவார். அவரது தலைமையில் கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட், பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்களுக்கு தேர்தல் கமிஷன் அடுத்த ஆண்டு 2022 ஆண்டு சட்டசபை தேர்தல் நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, சாந்திர் அக்ரசேனா என்ற பயங்கரவாத எதிர்ப்புக்கான பன்னாட்டு கூட்டு இராணுவ பயிற்சி எந்த நாட்டில் நடைபெற்றது? சாந்திர் அக்ரசேனா என்ற பயங்கரவாத எதிர்ப்புக்கான பன்னாட்டு கூட்டு பயிற்சி எந்த நாட்டில் நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை பங்களாதேஷ். பங்களாதேஷ். அதாவது 4 ஏப்ரல் 2021 தொடங்கியது. 13 ஏப்ரல் 2021 நிறைவு பெற்றது. அதனால் வச்சுக்கணும், எப்போது தொடங்கியது எப்போது முடிவுற்றது. இதில் இந்தியா, பங்களாதேஷ், பூட்டான், இலங்கை ஆகிய நாடுகளின் இராணுவ வீரர்கள் பங்கேற்றனர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், துருக்கி, குவைத், சிங்கப்பூர், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் பார்வையாளர்களாக இந்த பயிற்சியில் கலந்து கொண்டன. அடுத்து நான்காவது கேள்வி, பங்களாதேஷ் நாட்டில் நடைபெற்ற பயங்கரவாத எதிர்ப்புக்கான பன்னாட்டு கூட்டு பயிற்சி நிறைவு நிகழ்ச்சியில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? பங்களாதேஷ் நாட்டில் நடைபெற்ற பயங்கரவாத எதிர்ப்புக்கான பன்னாட்டு கூட்டு பயிற்சி நிறைவு நிகழ்ச்சியில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? சரியான விடை MM நரவனே. அதாவது இந்த பயங்கரவாத எதிர்ப்புக்கான பன்னாட்டு பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி பங்களாதேஷ் நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்கள் தலைமையில் 13 ஏப்ரல் 2021 நடைபெற்றது. அடுத்தது பங்களாதேஷ் நாட்டில் நடைபெற்ற சாந்திர் அக்ரசேனா என்ற பயங்கரவாத எதிர்ப்புக்கான பன்னாட்டு கூட்டு இராணுவ பயிற்சியில் எத்தனை இந்திய இராணுவ வீரர்கள் பங்கேற்றனர்? பங்களாதேஷ் நாட்டில் நடைபெற்ற சாந்திர் அக்ரசேனா என்ற பயங்கரவாத எதிர்ப்புக்கான பன்னாட்டு கூட்டு இராணுவ பயிற்சியில் எத்தனை இந்திய இராணுவ வீரர்கள் பங்கேற்றனர்? இதுக்கு சரியான விடை 30 இராணுவ வீரர்கள். 30 இந்திய இராணுவ வீரர்கள் இந்த சாந்திர் அக்ரசேனா என்ற பயங்கரவாத எதிர்ப்புக்கான பன்னாட்டு கூட்டு பயிற்சியில் கலந்து கொண்டனர், அதாவது பங்கேற்றனர். அடுத்தது 2021 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக அதிகரித்தது? 2021 ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக அதிகரித்தது? 5.52%. அடுத்தது வெளிநாடுகளில் அவசரகால பயன்பாட்டில் உள்ள கொரோனா தடுப்பூசிகளை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு எப்போது ஒப்புதல் வழங்கியது? வெளிநாடுகளில் அவசரகால பயன்பாட்டில் உள்ள கொரோனா தடுப்பூசிகளை பயன்படுத்திக் கொள்ள மத்திய அரசு எப்போது ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை 13 ஏப்ரல் 2021. அடுத்தது எட்டாவது கேள்வி, சமீபத்தில் காலமான ஐஏ ரஹ்மான்
எந்த நாட்டில் மனித உரிமை ஆர்வலராக பணியாற்றியவர்? சமீபத்தில் காலமான ஐஏ ரஹ்மான் எந்த நாட்டில் மனித உரிமை ஆர்வலராக பணியாற்றியவர்? இதுக்கு சரியான விடை பாகிஸ்தான். பாகிஸ்தான். இவர் இந்தியாவில் பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 9வது கேள்வி. ஐசிசி வழங்கும், அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வழங்கும் 2021ஆம் ஆண்டுக்கான, அதாவது 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஐசிசி வழங்கும் 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான சிறந்த சர்வதேச கிரிக்கெட் வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை புவனேஸ்வர் குமார். புவனேஸ்வர் குமார். அடுத்தது 10வது கேள்வி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் 350 சிக்சர்கள் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் 350 சிக்சர்கள் விளாசிய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சரியான விடை கிறிஸ் கெயில். அடுத்தது 11வது கேள்வி. பிலீவ் என்கிற சுயசரிதை நூல் எந்த விளையாட்டு வீரரை பற்றியது? பிலீவ் என்கிற சுயசரிதை நூல் எந்த விளையாட்டு வீரரை பற்றியது? இதுக்கு சரியான விடை சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னா. அடுத்தது 12வது கேள்வி. ஃப்ரூக் ஃபீல்ட் உயிரியல் பூங்கா எந்த நாட்டில் உள்ளது? ஃப்ரூக் ஃபீல்ட் உயிரியல் பூங்கா எந்த நாட்டில் உள்ளது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அமெரிக்காவில் இந்த ஃப்ரூக் ஃபீல்ட் உயிரியல் பூங்கா உள்ளது. அடுத்தது எந்த நாட்டிற்கு சீன வளர்ச்சி வங்கி 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்குகிறது? எந்த நாட்டிற்கு சீன வளர்ச்சி வங்கி 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்குகிறது? சரியான விடை இலங்கை. இலங்கை நாட்டிற்கு சீன வளர்ச்சி வங்கி 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்குகிறது. அடுத்தது 14வது கேள்வி. அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ்டன் ஓபன் சர்வதேச பெண்கள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? அமெரிக்காவில் நடைபெற்ற சார்லஸ்டன் ஓபன் சர்வதேச பெண்கள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? சரியான விடை வெரோனிகா குடர் மெடோவா. வெரோனிகா குடர் மெடோவா, அதாவது ரஷ்ய வீராங்கனை. அடுத்தது 2021ஆம் ஆண்டுக்கான சார்லஸ்டன் ஓபன் போட்டியில் இரட்டையர் பிரிவில் நெதர்லாந்தின் டெமி சூர்ஸ் அமெரிக்காவின் நிக்கோல் மெலிகார் இணை சாம்பியன் பட்டம் பெற்றது. அடுத்தது 15வது கேள்வி. 74வது பாப்டா விருதுக்கு சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? 74வது பாப்டா விருதுக்கு சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் எது? இதுக்கு சரியான விடை நோமட்லேண்ட். நோமட்லேண்ட். இந்த 74வது பாப்டா விருது பெற்ற சில விருது பெற்றவர்கள் பற்றிய குறிப்புகளை நாம் பார்க்க போறோம். யார் யார் சிறந்த, அதாவது சிறந்த திரைப்பட கலைஞர்கள், நடிகர், நடிகைகள், துணை நடிகர்கள், இந்த மாதிரியான விருது பெற்றவங்களை பத்தி நாம் பார்க்க போறோம். அதாவது சர்வதேச அளவில் ஆஸ்கார் விருதுக்கு அடுத்தபடியாக கௌரவமிக்க விருதாக கருதப்படுவது பிரிட்டிஷ் அகாடமியின் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி விருதுகள் பாப்டா ஆகும். இந்த நிலையில் 74வது பாப்டா விருதுகள் வழங்கும் விழா லண்டனில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. அதாவது இதுல நோமட்லேண்ட் என்கிற அமெரிக்க படம் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த படத்தில் கதையின் நாயகியாக நடித்த 63 வயதான பிரான்சிஸ் மெக்டார்மண்டுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. அதேபோல் நோமட்லேண்ட் படத்தை இயக்கிய பெண் இயக்குனர் கோலே ஜாவோவுக்கு சிறந்த இயக்குனருக்கான பாப்டே விருது வழங்கப்பட்டது. இது தவிர சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான பாப்டே விருது இந்த படம் தட்டி சென்றது. அடுத்தது தி ஃபாதர் என்ற படத்தில் நடித்ததற்காக பழம்பெரும் நடிகர் ஆண்டனி ஹாப்கின்ஸுக்கு சிறந்த நடிகருக்கான பாப்டே விருது வழங்கப்பட்டது. சிறந்த நடிகருக்கான பரிந்துரையில் இந்திய திரைப்படமான தி வைட் டைகர் படத்தில் நடித்ததற்காக பாலிவுட் நடிகர் ஆதர்ஷ் கௌரவ் பெயரும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறந்த
துணை நடிகைக்கான விருது மினாரி என்ற அமெரிக்க படத்தில் பாட்டியாக நடித்த தென்கொரியாவின் மூத்த நட்சத்திரமான யூ ஜங் யூனுக்கும், சிறந்த துணை நடிகருக்கான விருது யூடாஸ் அண்ட் த பிளாக் மேசியா என்ற படத்துக்காக டேனியல் கலுயாவுக்கும் வழங்கப்பட்டன. அடுத்தது, 20 நாடுகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்ய 10 கோடி இலவச உணவுப் பொட்டலங்கள் வழங்கும் திட்டத்தை அமீரக துணை அதிபரும் துபாய் ஆட்சியாளருமான மேதகு ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் 11 ஏப்ரல் 2021 தொடங்கி வைத்தார். கொரோனா கால சிறப்பு நிவாரண உதவியாக நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ரூபாய் 2000 என தமிழ்நாடு மாநில அரசு அறிவித்துள்ளது. அடுத்தது, இந்தியாவில் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி என்கிற கரோனா தடுப்பூசிக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதல் வழங்கியது. இந்திய விமானப்படை தளபதிகளின் முதல் மாநாட்டை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுடெல்லியில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் 15 ஏப்ரல் 2021 தொடங்கி வைக்கிறார். இந்திய விமானப்படை தளபதிகளின் முதல் மாநாட்டை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுடெல்லியில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் 15 ஏப்ரல் 2021 தொடங்கி வைக்கிறார். அடுத்தது, இணைய வழியில் பொருட்களை வாங்கும் செயலிகளுக்கு 2021 ஜூன் மாதம் முதல் தடை விதிக்கப்படும் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. அடுத்தது, அண்ணா பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்க 3 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை நியமித்து தமிழ்நாடு மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உத்தரவிட்டுள்ளார். அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் பதிவாளர் கருணாமூர்த்தி, உயர்கல்வி செயலாளர் அபூர்வா மற்றும் பேராசிரியர் ரஜினி பார்த்தசாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அடுத்தது, புகுஷிமா அணு உலையில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள ஐசோடோப்பு நீக்கப்பட்ட நீரை கடலில் விட அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் இல்லினாய்ஸ் பகுதியில் உள்ள புரூக்ஃபீல்ட் உயிரியல் பூங்காவில் புதிதாக 4 ஹம்போல்ட் வகை பென்குயின்கள் சேர்ந்துள்ளன. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13 ஏப்ரல் 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13 ஏப்ரல் 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.